குட் மார்னிங். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். 7:00 ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபின்றனால நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு குக் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் வந்து சீஸ் கார்ன் சாண்ட்விச் வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குக் பண்ணி தரலாம், பட் ஹெல்த்தியர் வெர்ஷனில் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் நான் ஸ்வீட் கார்னை வேக வச்சு அதையும் ஆட் பண்ணிவிட்டு சாப்டு ஆனியன்ஸ், கொத்தமல்லி, ஹோம்மேட் மயோ, செஷ்வான் சாஸ், சீஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் மயோக்கான ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் இதில் வந்து கொத்தமல்லி கட் பண்ணியிருந்ததுலேயே பட்டர், கார்லிக் போட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சாப் பண்ணி எடுத்துடுறேன். நான் சாண்ட்விச் பிரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து புதினா சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ரெசிபியும் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் லேயருக்கு. இதில் காரம் போட்டு அரைக்கிறனால நான் இதில் வேறு எங்கேயுமே நான் வந்து காரம் சேர்க்கலை. அப்புறம் லெட்யூஸ் இலை, இந்த இலை வந்து என் பையனுக்கு பிடிக்கும் அப்படின்றனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த சீஸ் கார்ன் அதையுமே ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம மேலே க்ளோஸ் பண்ணுற அந்த ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல பட்டர் அண்ட் கார்லிக்கை, அதை ஒரு லேயரில் ஆட் பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கார்லிக் பட்டர் போடாத அந்த சைடை ஃபஸ்ட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes குக் பண்ணிடலாம். ஸோ அது ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். ஸோ இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு இதையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், 2 சைடுமே குக் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் சைட் பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு நான் இதை வந்து சென்டரில் மட்டும் கட் பண்ணி அவன் பாக்ஸ்குள்ளே வச்சு பார்த்தேன், செட் ஆகலைன்றனால நான் இதையுமே ஒரு 4 பீசஸாக போட்டுட்டேன். உள்ளே எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம லஞ்ச் பாக்ஸில் இதை வந்து ஃபில் பண்ணிடலாம். 2 கம்பார்ட்மெண்ட்லேயும் நான் சேம் வச்சுட்டேன். இதையே சாஸ் வச்சுருக்கேன், அவனுக்கு பிடிக்கும் அப்படின்றனால வச்சுருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டம். ஃப்ரூட் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்ட்ராபெரிஸ் வச்சுருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் என்ன லஞ்ச் பேக் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.